நம்ம ஏதோ ஒரு மாதிரி சோம்பேறித்தனமாக வாழ்க்கையை வாழ்கிறோம். ஆனால் அவங்க ரொம்ப பிஸியாக இருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் புதுமையான பல விஷயங்களை செய்கிறாங்க போல். அதனால தான் லட்சங்களில் சம்பாதிக்கிறாங்க, கோடிகளில் சம்பாதிக்கிறாங்க. ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேயே இருக்கக்கூடாது அப்படின்றது கேள்விப்பட்டிருப்போம். பொதுவாக ஏன் குண்டாக இருக்காங்கன்னா அவங்களோட உணவு பழக்கத்து மேலே பெரிய ஒரு கவனம் இல்லாமல் கண்டதை சாப்பிட்றது, கண்ட நேரத்தில் ஜங்க் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றது. அப்புறம் பெருசாக இந்த ஒரே ஒரு மாற்றத்தை பற்றி மட்டும் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரே ஒரு மாற்றத்தை மட்டும் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்துட்டீங்கன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆசைப்படக்கூடிய எந்த ஒரு கோலையும் ஈஸியாக அடையலாம். இப்போ நம்மளோட கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, நம்மளோட சிந்தனை, அதில் கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்கிறோம்ல, அது ஒரு மிசைல் மாதிரி. நம்ம கான்ஷியஸ்னஸை நம்மளோட கோலை நோக்கி திருப்பணும். கோல் எந்த திசையில் இருக்கோ அந்த திசையில் நம்மளோட கான்ஷியஸ்னஸ் நம்மளோட சிந்தனை திரும்பணும். இந்த ஒரு வேலையை மட்டும் செஞ்சிட்டாலே இது கொஞ்சம் கடினமான வேலையாக தான் இருக்கும். நம்மளோட சிந்தனையையும் அதன் பிறகு தொடர்ந்து செயல்களையும் நம்மளோட கோலை நோக்கி திருப்பணும். ஸோ இந்த கான்ஷியஸ்னஸ்ன்றது ஒரு மிசைல் மாதிரி. நான் சொன்ன மாதிரி அந்த மிசைலை இப்போ உங்களோட டார்கெட்டுன்ற கோலை நோக்கி திருப்பிட்டீங்கன்னா, திருப்புறது தான் கஷ்டம். ஒன்ஸ் திருப்பிட்டீங்கன்னா அடுத்து அந்த திசையை நோக்கி வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா பை டைம் ஆட்டோமேட்டிக்காக அது ஸ்பீட் எடுத்துரும். அந்த மிசைலோட ஸ்பீடு கூடிரும். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நீங்கள் பெருசாக ஒன்றும் முயற்சி பண்ணாமையே உங்களோட கோலை நீங்கள் அடைஞ்சிருவீங்க. இதை பற்றி நல்லா புரிஞ்சுக்கலாம். நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப பெரிய பணக்காரருங்க, ஒரு சக்ஸஸ்ஃபுல் பீப்புள், ரொம்ப பிஸியானவங்க, மேபி லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்க, இவங்களெல்லாம் தூரத்துலேருந்து பார்க்கும்போது நம்ம என்ன நினைப்போம்னா அவங்க ஏதோ ஒவ்வொரு நாளும் புதுமையான வேலைகளை நிறைய செய்கிறாங்க போல இருக்கு. நம்மளால செய்ய முடியல. நம்ம ஏதோ ஒரு மாதிரி சோம்பேறித்தனமாக வாழ்க்கையை வாழ்கிறோம். ஆனால் அவங்க ரொம்ப பிஸியாக இருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் புதுமையான பல விஷயங்களை செய்கிறாங்க போல். அதனால தான் லட்சங்களில் சம்பாதிக்கிறாங்க, கோடிகளில் சம்பாதிக்கிறாங்க, கோடிக்கணக்கில் நிறைய கார் வச்சுருக்காங்க, சொத்துக்கள் வச்சுருக்காங்க, பங்களா வச்சுருக்காங்க பொதுவாக நம்ம நினைப்போம். ஆனால் உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பெரிய பணக்காரங்க, ஒரு பெரிய பதவியில் இருக்கிறவங்க, அவங்கெல்லாம் கூட ஆன் அ கிவன் டே ஒரு குறிப்பிட்ட நாளில் எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 90-95% எந்த ஒரு புது வேலையும் செய்கிறது கிடையாது, எந்த ஒரு புது சிந்தனையையும் அவங்க சிந்திக்கிறது கிடையாது. அவங்க வாழ்க்கையிலும் என்ன நடக்கும்னா கிட்டத்தட்ட 90-95% அந்த நாள் ரெகுலர் நாள் மாதிரியே தான் அவங்களுக்கு போகும். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேட்டர்ன் இருக்கும். அவங்களோட காலையிலேருந்து நைட் வரைக்கும் அவங்க செய்கிற வேலைகள் இருக்குல்ல, அதெல்லாம் ரிப்பீட்டட் வேலையாக தான் பொதுவாகவே இருக்கும். ஈவன் சக்ஸஸ்ஃபுல் பீப்புளுக்கு கூட ஒவ்வொரு நாளும் புது புது மாற்றங்களை அவங்க கொண்டு வரது கிடையாது. அப்போ அவங்க எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னா ஏதோ ஒரு காலத்தில் அவங்க இந்த கோலுக்கான திசைக்கு என்னென்ன ஒரு பேட்டர்னை அந்த ஒரு கிவன் டேல கொண்டு வரணுமோ ஏதோ ஒரு காலத்தில் அந்த பேட்டர்னை செட் பண்ணியிருப்பாங்க, அந்த டெய்லி ரொட்டீனை செட் பண்ணியிருப்பாங்க. அவங்க சிந்திக்கிற விஷயம் இருக்குல்ல, அது கூட அவங்க கோலுக்கு ஏற்ற ஒரு தேவைக்கான ஒரு சிந்தனை. அது ரொம்ப நாள் பண்ண பழக்கத்தில் இப்போ என்ன ஆயிரும்னா அது ஒரு ஆட்டோ பைலட் மோடுக்கு போயிடும். அதாவது அவங்க பெருசாக கான்ஷியஸாக அந்த வேலையை இப்போ செய்கிறது கிடையாது. ஏன்னா அது அவங்க டெய்லி செஞ்சு அந்த வேலை பழகி போச்சு. அதனால புதுசாக ஒவ்வொரு நாளும் அவங்க ஏதாவது புதுசாக சிந்திச்சு வேலை பார்க்குறாங்களான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு 5% ஒரு மனுஷன் ஒரு நாளில் புது சிந்தனைகளையோ இல்லை புது செயல்களையோ செஞ்சா கூட என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். இன்ஃபேக்ட் அவங்களுக்கு பல நேரங்களில் அது தேவையும் படாது. ஸோ அப்போ ஒரு மனுஷன் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்ன் ஆஃப் லைஃபை நம்ம உருவாக்கிடுறோம். அந்த பேட்டர்னுக்குள்ள உங்களுக்கு எல்லா செயல்களும் நடக்குது. அந்த செயல்கள் உங்களுக்கு போதுமானதாக இருந்துச்சுன்னா அந்த செயல்கள் மூலமாக வரக்கூடிய இப்போ பணமோ பேரோ புகழோ இதெல்லாம் போதுமானதாக இருந்துச்சுன்னா அந்த பேட்டர்னை நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இப்போ நம்ம கூட நிறைய நேரங்களில் கேள்விப்பட்டிருப்போம், நம்மளோட ஒரு கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்றத கேள்விப்பட்டிருப்போம். ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேயே இருக்கக்கூடாது அப்படின்றது கேள்விப்பட்டிருப்போம். அப்போ வளர முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டா? ஸோ ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஒரு பர்சன் மேபி ஒரு மாதம் 5 லட்சம் சம்பாதிக்கிறாரு, இல்லை ஒரு மாதம் 1 கோடி சம்பாதிக்கிறவராக கூட இருப்பார். ஆனால் அவர் ஏதோ ஒரு காலத்தில் சில பேட்டர்ன்ஸை உருவாக்கி ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஒரு பேக்கேஜை உருவாக்கிட்டார்னா அதுக்கப்புறம் அவரோட லைஃபுமே அதே ரிப்பீட்டட் ஜாபை தான் செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் அவருக்கு அந்த 1 கோடி வரது வந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ அவருக்கு இந்த கம்ஃபர்ட் ஜோன் இருக்குல்ல, அந்த ஜோன் ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு தேவையானதை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு, அவரோட டார்கெட்டை அச்சீவ் பண்ணிக்கிட்டே இருக்கு. இப்போ அவர் புது டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. ஆல்ரெடி 1 கோடி சம்பாதிக்கிறாரு மாசம், இப்போ 10 கோடி சம்பாதிக்கிறதுக்காக ஒரு புது டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணாதான் அவரோட ரொட்டீன் மாறும். அப்படி இல்லைன்னா அவரோட ரொட்டீன்ன்றது ரிப்பீட்டடா பொதுவா ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம ஒரு புது கோலை அச்சீவ் பண்ணணும்னா அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம டெய்லி செய்யக்கூடிய இந்த பேட்டர்ன்ல இருந்து பிரேக் பண்ணி அந்த புது கோலுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட சிந்தனைகளை அந்த திசையில திருப்பணும். அதுக்கப்புறம் செயல்களையும் அந்த புது கோலுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட செயல்களையும் திருப்பணும், அந்த டைரக்ஷனை மாற்றணும். அது மாற்றுறது அப்படிங்கிறது
வந்து பொதுவாக அவ்வளோ எளிமையான காரியம் கிடையாது. அது வந்து ஒவ்வொரு மனுஷனுக்குமே ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். ஏன்னா நம்மளோட கம்ஃபர்ட் ஜோன் அப்படிங்கிறதுல வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் புது விஷயங்களை சிந்திக்கிறதுல, புது விஷயங்களை செயல்படுறது கிடையாது. அப்படின்னும் போது நம்ம கான்ஷியஸ்னஸ் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப செலவாகாது. ரொம்ப கம்மியான அளவு தான் நம்ம கான்ஷியஸாக அந்த டேல இருப்போம். நம்ம எப்பவும் செய்கிற வேலையை திரும்ப திரும்ப செய்யும் போது ரொம்ப கான்ஷியஸாக நம்ம இருக்க மாட்டோம். ஸோ அது வந்து நமக்கு ரொம்ப பிடிக்கும். இயல்பாகவே மனுஷங்களுக்கு வந்து கான்ஷியஸ்னஸை ரொம்ப கம்மியாக உபயோகப்படுத்தி ஆட்டோ பைலட் மோடில் செஞ்ச வேலையே திரும்ப திரும்ப செய்கிறது நம்ம எல்லாருக்குமே இயல்பாகவே ரொம்ப பிடிக்கும்ன்றனால நம்ம அதையே செய்ய தான் விரும்புவோம். அதை தான் கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே இருக்காத, கம்ஃபர்ட் ஜோனை உடச்சிட்டு வெளியே வா அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது உண்மைதான். அப்போ ஒரு புது கோலை செட் பண்ணும்போது அந்த கம்ஃபர்ட் ஜோன் சொல்கிறோம்ல, அந்த ரிப்பீட்டடாக நமக்கு ஒரு பேட்டர்னாக நம்ம செய்யக்கூடிய வேலைகள்ல இருந்து உடச்சு அந்த புது கோலுக்கு ஏற்ற மாதிரி முதல் சிந்தனையை மாற்றணும், அந்த திசைக்கு மாற்றணும். அதுக்கப்புறம் நம்மளோட செயல்களையும் அந்த புது டார்கெட்டை நோக்கி நம்ம திருப்பிட்டா அதுக்கப்புறம் தொடர்ந்து கொஞ்ச நாளைக்கு அந்த புது விதமான சிந்தனையும் புது விதமான செயலையும் நம்மளோட டார்கெட் கோலை நோக்கி நம்ம தொடர்ந்து உழைக்கணும். கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவோம்ல, கன்சிஸ்டண்டா மேபி ஒரு மாசம் 2 மாசம் 3 மாசம் 5 மாசம் உழைக்க வேண்டியது இருக்கும். அப்படி உழைக்க ஆரம்பிச்சிட்டோம்னா என்ன ஆயிடும்னா, இப்போ நம்ம அந்த கோலை நோக்கி நம்ம சிந்திக்கிறதும் நம்ம செயல்படுறதும் ஒருவேளை 5 மாசம் 6 மாசம் 1 வருஷம் தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா இப்போ அந்த புது பேட்டர்ன் உருவாயிடும் நமக்குள்ள. அப்ப இந்த நம்ம புதுசா செட் பண்ண இந்த கோலை நோக்கி நம்ம உழைக்கிறோம்ல, அந்த டெய்லி ரொட்டீன் எல்லாமே அந்த சிந்தனைகளும் செயல்களுமே இப்ப ஒரு பேட்டர்னா மாறிடும். அப்ப ஆட்டோ பைலட் மோடுக்கு திரும்ப புது சிஸ்டத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு ஆட்டோ பைலட்டுக்கு போயிடுவோம். அப்ப என்ன ஆகும்னா, திரும்ப நீங்க ஒவ்வொரு நாளும் ரொம்ப ஆழமா சிந்திச்சு கஷ்டப்பட்டு அந்த வேலையை இப்ப செய்ய மாட்டீங்க. முதல் நாள் செஞ்சிருப்பீங்க, கொஞ்ச நாளைக்கு செஞ்சிருப்பீங்க, அதனால தான் அது கஷ்டமா இருந்துச்சு. இப்ப அது பழகி போனனால நீங்க ரொம்ப எளிமையாவே உங்க கோலை நோக்கி வேலை பார்க்க ஆரம்பிப்பீங்க. கான்சியஸ்னஸ் ரொம்ப கம்மியா தான் செலவாகும். ஆட்டோ பைலட் மோட்ல நீங்க உங்க கோலை நோக்கி ரொம்ப வேகமா முன்னேறி போக ஆரம்பிப்பீங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா பை டைம் நம்ம அந்த கோலை போய் அடைஞ்சிருவோம். இது புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப முத நீங்க பைக் ஓட்டுன ஞாபகம் உங்களுக்கு இருக்கும், இல்ல முத கார் ஓட்டி இருப்பீங்க. ஒரு காரை ஓட்டுறது அப்படிங்கிறது வந்து முத ஒருத்தர் ஏறி உட்கார்ந்து அந்த காரை ஓட்டுற அன்னைக்கு அவருக்கு என்ன ஃபீல் இருக்கும்னா, கார் ஓட்டுறதுங்கிறது இவ்வளோ கஷ்டமான விஷயமா இருக்கேடா அப்படின்னு தோணும். எதிர்க்க ரோட்டை பார்க்கணும், லெஃப்ட் சைடு யாரும் இடிச்சிருவானான்னு பார்க்கணும், அந்த காரோட லென்த் பிரெத் புரியாது. அப்புறம் காரில் வந்து ஸ்டீரிங்கை பிடிக்கணும் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் கிளட்ச் இருக்கும், பிரேக் இருக்கும், ஆக்சிலேட்டர் இருக்கும், அப்புறம் கியரை மாற்றணும். இத்தனை விஷயத்தையும் எப்படா ஒரு மனுஷன் செய்ய முடியும்? அப்போ நம்ம அந்த முதல் நாள் கார் ஓட்டுற அனுபவம் எப்படி இருக்கும்னா, ஐயோ இது ரொம்ப கஷ்டமான விஷயம் போல, நம்ம இதை ரொம்ப ஈஸியாக நினச்சிட்டோம், அப்போ நமக்கு இது வருமானே சந்தேகமாக இருக்கு, பேசாம நமக்கு காரே ஓட்ட வேணாம்னு முடிவு பண்ணிடலாமா? ரோட்டில் வேற அவன் குறுக்க நடுக்கம் போயிட்டு இருக்கான், பின்னால் பார்க்க வேண்டியது இருக்கு, அதுக்கப்புறம் இண்டிகேட்டர் போட வேண்டியது இருக்கு, நைட் டைம் வந்துச்சு லைட் ஆன் பண்ண வேண்டியது இருக்கு, அதுக்கப்புறம் டோர் லாக் ஆயிருக்கான்னு பார்க்க வேண்டியது இருக்கு. இவ்வளோ வேலையா இருக்கு ஒரு கார் ஓட்டுறதுல அப்படின்னு தோணும். அந்த முதல் நாள் இருக்குல்ல, அன்னைக்கு பல பேருக்கு நமக்கு இது வராது, அதனால நமக்கு கார் ஓட்டுறதுன்றது ஈஸி கிடையாது, இது விட்டுலானே தோணும். ஸோ அப்படிதான். ஆனா அதே இதை நீங்க தொடர்ந்து ரெகுலரா பண்ண ஒரு வாரம் 10 நாள்ல என்ன ஆகும்னா ஆட்டோ பைலட் மோடுக்கு போயிடும். அப்படின்னா என்னன்னா, இப்ப நம்ம சொன்ன மாதிரி ஒவ்வொரு விஷயமும் தொடர்ந்து திரும்ப செய்ய உங்களுக்கு எல்லாமே உங்க மனசுல ஆழமா பதிய ஆரம்பிச்சிடும். எல்லாருமே ஒரு பேட்டர்ன்ல நமக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிடும். அப்ப கான்சியஸா நீங்க ரொம்ப யோசிச்சு செயல்படுறீங்க. அந்த கார்ல ஏறி உட்கார்றதுல இருந்து, டோர் மூடுறதுல இருந்து, கிளட்சை மிதிக்கிறதுல இருந்து, கியரை போடுறதுல இருந்து, அந்த மொமெண்டம், இது எல்லாமே கான்சியஸா செஞ்சு பழகி ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அது ஆட்டோ பைலட் மோடுக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 2-3 மாசம் கழிச்சு, ஒருவேளை ஒரு 3 வருஷம் ஆயிடுச்சுப்பா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஒருத்தர் முதல் நாள் இவ்வளவு கஷ்டப்பட்டாரு, இப்போ 3 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ அவர் வந்து எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகணும்னா, அவர் வந்து ஒரு 30 கிலோமீட்டர் அவரோட காரை எந்திரிச்சாரு, வெளியே போகணும் முடிவு பண்ணிட்டாரு, 30 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் அவரோட ஆஃபீஸ்க்கு போறாரு அப்படின்னா, காரை ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் அங்கே போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் அவரை நம்ம கேட்கலாம், 30 கிலோமீட்டர் ஓட்டு வந்தீங்களே, உங்க காரை எத்தனை தடவை கியரை மாத்தினீங்க, இல்ல காரை ஓட்டின ஞாபகம் இருக்கானா? அவருக்கு ஞாபகம் கூட இருக்காது. ஏன்னா எல்லாமே ஆட்டோ பைலட்ல போயிடுச்சு. அவரு கார் ஓட்டிக்கிட்டு இருக்கும் போதே மேபி ஸ்பீக்கர்ல யாரு கூட பேசிக்கிட்டு வருவாரு, இல்ல பாட்டு கேட்டுட்டு வருவாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரோட கான்சியஸ்னஸ் வந்து பெருசா இப்ப தேவைப்படல, எல்லாமே ஆட்டோ பைலட் மோட்ல போகுது. இதே நாள் பாட்டு கேட்டுட்டு கார் ஓட்ட முடியுமா? முத கார் ஓட்டுறவரு இல்ல யாருக்கிட்டயோ ஸ்பீக்கர்ல பேசிக்கிட்டு ஜாலியா ஓட்ட முடியுமா? முடியவே முடியாது. ஏன்னா அன்னைக்கு எல்லாமே பெரிய விஷயமா தெரியும். காரணம் என்னன்னா, எல்லாமே புது விஷயம். புதுசா செய்யும் போது நம்ம கான்சியஸ்னஸ் ரொம்ப அளவுக்கு அதிகமா அங்க நமக்கு தேவைப்படும். அப்புறம் அது நாளடைவில் அது திரும்ப அதே விஷயத்தை செய்ய கான்சியஸ்னஸ்னுடைய தேவை குறைஞ்சிரும். எல்லாமே ஒரு ஆட்டோ பைலட் மோடுக்கு போயிடும். அதுக்கப்புறம் எல்லாமே தானா நடக்கும். இதுதான் மேட்டர். அப்ப புதுசா நீங்க எதை செய்யறதா இருந்தாலும் இந்த கார் ஓட்டுற மாதிரி தான் உங்களுக்கு வந்து ரொம்ப கடினமா தெரியும். ஆனா அதே வேலையை திரும்ப செய்ய ஆரம்பிச்சிட்டீங்கன்னா கான்சியஸ்னஸ்னுடைய வேலை குறைஞ்சிரும், ஆட்டோ பைலட் மோடுக்கு போயிடும். அண்ட் ஆட்டோமேட்டிக்கா பை டைம் நீங்க உங்க கோலை போய் அச்சீவ் பண்ணிடுவீங்க. இப்போ வந்து ஒருத்தர் குண்டா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன் குண்டா இருக்காங்கன்னா, பொதுவா ஏன் குண்டா இருக்காங்கன்னா, அவங்களோட உணவு பழக்கத்து மேல பெரிய ஒரு கவனம் இல்லாம கண்டதை சாப்பிடுறது, கண்ட நேரத்தில்
ஜங்க் ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றது, அப்புறம் பெருசாக எக்ஸசைஸுக்கு டைம் ஒதுக்குறது கிடையாது. அதனால அவருக்கு வெயிட் ஏறிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒருத்தருக்கு. இப்போ நான் அவர் என்ன செய்யணும்னா இந்த திசையை மட்டும் மாற்றணும். திசையை மாற்றுறதுனா என்ன? இப்போ அவர் சும்மா இருக்கிற நேரத்தில் எப்போ பார்த்தாலும் மொபைல்லே டைமை உட்காந்த இடத்துலேயே மொபைல் பார்த்து ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் மொபைல் பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் அப்படி இல்லைன்னா 2 மணி நேரம் டிவி பார்க்குறாரு. அப்படிங்கிறது தான் அவரோட டெய்லி ரொட்டீன். இந்த ரொட்டீனை உடச்சி இப்போ எப்போல்லாம் மொபைல் பார்க்கணும்னு தோணுதோ அந்த நேரம் ஃபுல்லாக வீட்டுக்குள்ளேயே இல்லைன்னா முடிஞ்சால் வீட்டை விட்டு வெளியில் இறங்கி நடக்கணும். இப்போ புது சிந்தனை புது செயலுக்கு மாறணும். அதே மாதிரி சாப்பிட்ற ஃபுட்டு வந்து ஜங்க் ஃபுட்டாக சாப்பிட்ற அந்த பழக்கத்தை உடச்சி புது பழக்கத்துக்கு மாறணும். என்ன ஆரோக்கியமான உணவுகள் என்னென்னு தேடி அதை சாப்பிடணும். இந்த மாதிரி அந்த மாற்றத்தை கொண்டு வர ஆரம்பிச்சா இப்போ எப்படி தொடர்ந்து வெயிட் ஏறிக்கிட்டே இருந்துச்சோ அடுத்து அந்த ஃபேட் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். மசில் பில்ட் பண்ண முடியும். கொழுப்புக்கு பதிலாக அவர் மசில் பில்ட் பண்ணலாம். எக்ஸசைஸ் பண்ணி ஜிம்முக்கு போயிட்டு அதுக்கேற்ற மாதிரி நல்ல ப்ரோட்டீன் சாப்பிட்டு அண்ட் வாக்கிங் ஜிம் இதெல்லாம் சேர்த்து செய்ய ஆரம்பிச்சாருன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு மனுஷனாக மாறிடலாம். அதே மாதிரி இப்போ பல வருஷமாக வேலைக்கு போகிறாரு. அவருக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு ஆசை. அப்போ இந்த பழக்கத்துலேருந்து உடச்சி புது பழக்கத்துக்கு மாறணும். மாறுற வரைக்கும் கஷ்டமாக இருக்கும். மாறி அதுக்கு தொடர்ந்து முயற்சி பண்ணால் அவர் ஒரு பிஸ்னஸ் மேனாக மாறிப்பார். ஸோ எல்லாமே இந்த மாதிரி தான். அப்போ என்ன புரிஞ்சுக்கணும்? கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறது ஒரு மிசைல் மாதிரி. அந்த மிசைலை நம்மளோட டார்கெட் கோலை நோக்கி திருப்பணும். அதுதான் கஷ்டம். ஒன்ஸ் உங்களோட அந்த மிசைல் கான்ஷியஸ்னஸ் அது வந்து நீங்கள் எந்த கோலை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த டைரக்ஷனுக்கு அந்த டார்கெட்டை நோக்கி திருப்பிட்டு கொஞ்ச நாளைக்கு அது பழகிற வரைக்கும் கன்சிஸ்டண்டா அந்த கோலை நோக்கி உங்களோட கான்சியஸ்னஸையும் உங்களோட உழைப்பையும் கொட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு மேல அது ஆட்டோ பைலட் மோடுக்கு போயிடும். நம்மளோட கான்சியஸ்னஸ்ங்கிற மிசைல் இக்னைட் ஆயிடும். அது வந்து ஒரு வேகம் எடுத்து உங்க கோலை நோக்கி உங்களை ஆட்டோமேட்டிக்கா பை டைம் கூட்டிட்டு போய் சேர்த்துரும். இவ்வளவுதான் விஷயம். இதை முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் நீங்க ஆசைப்படுற கோலை அச்சீவ் பண்ணுவீங்க. நன்றி.